ഹായ് ഫ്ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இவ்வளோ டேஸ்டில் ஒரு மட்டன் பெரட்டு நீங்கள் சாப்பிட்டிருக்கா? நல்ல திக்கான கிரேவியில் ஃப்ரை பண்ணிய சின்னதாக கட் பண்ணிய தேங்காய் பீஸ் எல்லாம் போட்டு செய்கிற இந்த மட்டன் பெரட்டின் டேஸ்ட்டு எவ்வளோன்னு சொல்ல முடியாது. மட்டன் மசாலாத்தூள் எதுவுமே போடாமல் வீட்டில் தயார் பண்ணிய மசாலா மட்டும் போட்டு இந்த அளவில் சூப்பர் டேஸ்டில் மட்டன் செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக அரை கிலோ மட்டன் நான் கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இனி ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கு, நல்லா அரைச்சி இப்படியே எடுத்திருக்கு. இனி 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எடுத்திருக்கு. இது நான் வீட்டிலே தயார் பண்ணிய கரம் மசாலா தூளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது 3.5 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகு தூள். மிளகு கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி இந்த மாதிரி கட் பண்ணிய தேங்காய் பீஸு, கருவேப்பிலை, ஒரு தக்காளி எடுத்திருக்கு, 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கு. அதில் ஒரு பெரிய வெங்காயத்திൻ്റെ பாதி நான் நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கு. மீதி 2.5 வெங்காயம் வேறே நான் கட் பண்ணி தனியாக எடுத்திருக்கு. தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுருக்கு. இனி நமக்கு மட்டனிலேக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டிൻ്റെ பாதி அதிலேக்கு போட்டிருக்கு. அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரு வெங்காயத்திൻ്റെ பாதி அதிலேக்கு போட்டிருக்கு. கருவேப்பிலையும் போட்டிருக்கு. கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றியிருக்கு. நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கு. நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தா நல்லாயிருக்கும். உடனே செஞ்சாலும் பரவாயில்ல. இனி குக்கர்லேக்கு மாற்றி நமக்கு அதை வேக வச்சு எடுக்கலாம். இனி கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியதுக்கப்புறமா 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை, அரை டீஸ்பூன் சோம்பு அது போட்டு ஃப்ரை பண்ணியதுக்கப்புறமா தேங்காய் அதிலேக்கு போட்டிருக்கு. ப்ரௌன் கலர் ஆகும்போது தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகும். இனி கட் பண்ணி வச்சுருந்தா மீதி பெரிய வெங்காயம் அதிலேக்கு போட்டுக்கலாம். இது நல்லா வணக்கி எடுக்கணும். இதிலேக்கு தேவையான உப்பு போடலாம். நம்ம கொஞ்சம் உப்பு மட்டனில் போட்டிருக்கு, அதே பார்த்து தான் இதிலேக்கு உப்பு போடணும். அதிகமாகி போகக்கூடாது. இதே போட்டு நல்லா வணக்கியதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டிൻ്റെ மீதி இதிலேக்கு நமக்கு போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வணக்கணும். கருவேப்பிலையும் தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்படி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கணும். இனி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகு தூள் எல்லாத்தையும் நமக்கு அதிலேக்கு போடலாம். இப்படி நல்லா வணக்கி எடுத்து ஒரு 2 நிமிஷம் நமக்கு மூடி வச்சு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இனி இருந்தால் வரமிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் அதையும் போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். தீஞ்சு போகாமல் கொஞ்சம் தண்ணி தெளித்து நமக்கு அதை நல்லா வணக்கி எடுக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுக்கலாம். இப்படி நல்லா தண்ணி தெளிக்கணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி தெளித்து எடுக்கணும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மட்டன் மசாலா ஒன்றும் இதில் போடுறதில்ல, கரம் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கு. அதனோட மெஷர்மெண்ட் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வேக வச்சுருந்த மட்டனில் அந்த கிரேவி மட்டும் நம்ம அதிலேக்கு ஊற்றியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா பீஸ் அதிலேக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி அதிலேக்கு ஊற்றிக்கலாம். ஆனால் சூடு தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நமக்கு இந்த மட்டன் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி மூடி வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றிச்சு எடுக்கணும். அதுதான்
பெரட்டு என்று சொல்லுவாங்க. தண்ணி இருக்கக்கூடாது. கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம மட்டன் பெரட்டிൻ്റെ கிரேவி நல்லா கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள். இனி வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியதுக்கப்புறமா கடுகு போட்டிருக்கு, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இவைய 3ம் போட்டு நமக்கு அந்த மட்டன் பெரட்டிலேக்கு சேர்த்தி கடுகு தாளித்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் கூட கொத்தமல்லி தழை நமக்கு அதிலேக்கு போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ സൂപ്പർ ടേസ്റ്റിലെ കേരള സ്റ്റൈൽ മട്ടൺ പെരട്ട് റെഡിയാക്കി. ഇത് സാപ്പാടിൻ്റെ കൂടെയും அப்பத்திൻ്റെ കൂടെ சப்பாத்தியோட கூடையும் பரோட்டாவோட கூட எல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.